ஓபிஎஸ் 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 தெருவெங்கும் ஓபிஎஸ் 1ஆம் நம்பருக்கு ஓட்டு போடுங்க, ஓபிஎஸ் 2ஆம் நம்பருக்கு ஓட்டு போடுங்க, இவர் தான் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்கிற ராமநாதபுரத்தில் ஒட்டப்பட்டு இருக்கும் அந்த போஸ்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதுலேயும் ஒருத்தர் நான் தான் ஓபிஎஸ் 1 அப்படின்னு சொல்லி வாக்குகள் கேட்க போனார் பாருங்க. ஒரே ஓபிஎஸ் மயமாக தான் இருக்குது. ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓட்டு விழுமா இல்லையான்னு தெரியல, எந்த ஓபிஎஸ்க்கு எவ்வளோ ஓட்டு விழ போகுது அப்படிங்கிறதும் தெரியல. இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தா, இன்னொரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்ன தெரியுமா? விவசாய சின்னம் நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரியான நீச்சல் குளம் செட்டப்லாம் ரெடி பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த நமக்கு நாமே நீச்சல் குளம் கண்டிப்பாக பிஜேபிக்கு கை கொடுக்க போகுது. மக்கள் யோசிப்பாங்க, நிச்சயமாக இதனால் பாதிப்படைஞ்ச மக்கள் கண்டிப்பாக யோசிப்பாங்க. அடுத்ததா இன்னும் சில முக்கியமான அப்டேட் எல்லாமே வந்திருக்கு. இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல் அப்டேட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹலோ அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது. தாமரை வணக்கம் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஹலோ என்பதற்கு பதிலாக அடுத்த 7 தினங்கள் தாமரை வணக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் காலெல்லாம் அட்டன் பண்ணுங்க. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தாமரை வணக்கம், தாமரை 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 அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ள ஒரு பெரிய குரல் அப்படியே அவங்கள என்ன செஞ்சிடும், கொண்டு போயிடும். தாமரைக்கு அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தாமரை வணக்கம் அப்படின்னா அவங்க இரட்டை இலைக்கு வணக்கம், உதயசூரியன் வணக்கம், மைக்கு வணக்கம் அப்படிலாம் சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா தெரியலை. பட் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், புதுமையான ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. பட் ஆனாலும் அரசியல் இது ரொம்ப புதுமையான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சீமான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, எனக்கு 15 சீட்டு தரேன்னு சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் 1000 கோடி ரூபாயும் தருவதாக சொன்னார்கள், ஆனாலும் நான் கூட்டணிக்கு போகாமல் தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு நிறைய பேர் ட்ரோல் மெட்டீரியலாக பயன்படுத்துகிறாங்க. நிறைய பேர் அதை எப்படி 1000 கோடி ரூபாய் கொடுத்து சீமான் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்களா, 1000 கோடி ரூபாய் கொடுத்தும் அண்ணன் கூட்டணி வைக்கல, இதுதான் நம்ம அண்ணனுடைய கெத்து, இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கெத்து, நம்ம என்றைக்குமே தனிதான் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பெரிய அளவில் பாராட்டக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இதை யார் வெளியில் விட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் சன் நியூஸ் இதை வெளியில் விட்டு இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. நீங்களே அதற்கான பதிலை சொல்லலாம். நான் முதல்ல சொன்னேன்ல, நமக்கு நாமே நீச்சல் குளம் அப்படிங்கிறத அதை பிஜேபியினுடைய ஐடிவிங் சரிசமமாக எடுத்து வேற லெவலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை செஞ்சு வெளியில் விட்டுருக்காங்க. சோஷியல் மீடியாவில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப பெரிய அளவில் ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆளுக்கு பாட்டெல்லாம் இப்போ எழுதி அனுப்புகிறாங்க. ஆனால் இப்போ ஒரு பாட்டை மட்டும் பார்க்கவே முடியலை, கேட்கவும் முடியலை. அது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படிங்கிற ஒரு பாட்டு இருந்துச்சா, அந்த பாட்டு மக்கள் மத்தியில் இப்போ ரொம்ப நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் ஒரு அம்மா வந்து சொன்னாங்களே, ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி, அதுலேருந்து அந்த பாட்டினுடைய மவுஸ் அப்படியே டம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதனால் புது புது பாட்டை அவங்களும் இறக்கி பார்க்குறாங்க. டிஎம்கே சைட்லேருந்து இந்த தடவை நல்ல ஒரு பாடல் அப்படிங்கிறது அமையலை. ஆனால் அதே மாதிரி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், ஈவன் ஜி.கே. வாசன் அவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பாடலை வெளியிட்டு இருக்கிறார்கள். ஸோ சொல்லப்போனால் இது பாடலுடைய எலெக்ஷன், ஆடலும் பாடலும் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு ஆளுக்கு ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி அரசியல் கட்சிகள் இப்போ பாடல் வழியாக அவங்களுடைய ஓட்டுக்களை வாங்கக்கூடிய அந்த யுக்தியில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைப்பா, இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. கண்டிப்பாக திமுக வந்து எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்களை பற்றி அவங்க யோசிக்க கூட இல்லை அப்படிலாம் சொன்னாங்கல்ல. யார் சொன்னா யோசிக்கல? நீ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மத்தியில் இந்தி கூட்டணி சரியான பிறகு நாங்கள் என்ன செய்வோம், ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். எங்கள் ஊரில் எங்கள் அம்மா ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஏதோ ஒரு 2 சாமிக்க கணக்கு இல்லாட்டி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வருவாராம், ஒரு வரம் கேட்பாராம், இல்லை இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்களாம். மறுபடியும் அவர் வருவாராம், அப்போ அவர் சொல்லுவாங்களாம், இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படின்னு சொல்லி இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்களாம். கடைசி வரை அவர் வந்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் இருக்குது. இந்த எலெக்ஷன் இல்லை, நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, அடுத்த எலெக்ஷனில் நான் செஞ்சுறேன் சார். நீட்டு விலக்கு இந்த எலெக்ஷன் எப்படிப்பா? இல்லை சார், முதல் கையெழுத்துன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எப்படி? இப்போ இந்தி கூட்டணி வந்தால் தான் நீட்டு விலக்கு. இந்தி கூட்டணிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஓட்டு போடுங்க. சரி, ஓட்டு போட்டாச்சு. மறுபடி இல்லை நம்மளால இந்த நீட்டு விலக்கு அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்தாங்க மாதிரி இருக்குது, அதனால் போட மாட்டேங்காங்கயா. மாநில உரிமையாக மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் அதையும் இழுபறியாக இருக்குது. பல மாநிலங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள், பல மாநிலங்கள் ஆதரவை தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் புரசலான சண்டைகள் வரும் பார்த்தீங்களா.
ஏன்னா நீட் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கான ஒரு முக்கியமான தேர்வாக மாறி நிற்கிறது. இந்த நேரத்தில் ஒரு மாநிலம் மட்டும் நாங்கள் நீட் எழுதாமல் எங்களுடைய மருத்துவக் கல்லூரிகளில் ஆட்களை நிரப்புவோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வெளி மாநிலங்களுக்கு போக முடியுமா, இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே வர முடியுமா அப்படிங்கிறதுலாம் அடுத்ததாக வரக்கூடிய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான பதிலாம் நம்ம அரசியல்வாதிகளிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இதுக்கான சூட்சமே அவருக்கு தான் தெரிஞ்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இப்போ ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் அப்படிங்கிறவங்க போட்டி போடுறாங்க பாஜகவின் சார்பாக. பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, மதுரை எய்ம்ஸை பற்றி திமுக இந்த அளவுக்கு கொச்சையாக பேசுகிறாங்கல்ல, மதுரை எய்ம்ஸை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் இப்போ எவ்வளவு விலை கூடியிருக்கு, அந்த விலை கொண்டது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய நிலங்களை வாங்கி போட்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அதையும் விற்றுருவாங்களா, அங்கே இருக்கக்கூடிய வேலைகள் அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் இதெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. ஏன் நம்முடைய அமைச்சர் மூர்த்தி அவர்களிடம் கேளுங்க, அவர் 200-300 ஏக்கருக்கு நிலப்பரப்பில் அடிப்படை ஆதாய விலைன்னு ஒன்று இருப்பாங்கல்ல, அதை எவ்வளோவா இப்போ உயர்த்தி இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கேளுங்கிற கேள்விகள் எல்லாமே கேட்டிருக்கார். கொஞ்சம் நல்ல கேள்வி தான். இந்த கேள்வியெல்லாம் அரசியல்வாதிகள்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட பதில் இருக்காது. கண்டிப்பாக அவங்க கிட்ட பதில் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏன் எய்ம்ஸை கொண்டு வரல அப்படிங்கிறதுக்கு இது பதில் கிடையாது மிஸ்டர் ராம சீனிவாசன் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஏன்னா நீங்கள் சொல்லி 2-3 வருஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, கூடுதலாகவே ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அதை நிறைவேற்றியிருக்க வேண்டும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அதில் பணிகளை நிவர்த்தி செய்திருந்தீர்கள் என்றால் உங்களை நாங்கள் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிருக்க மாட்டோம், எங்களுக்கும் எய்ம்ஸ் வந்திருக்கும். இப்போ எய்ம்ஸ் வராதது தான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர, நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை கைகாண்பிப்பதற்காக திமுகவையும், திமுக அவங்களுடைய பிரச்சனையை கைகாண்பிப்பதற்காக பாஜகவும் அப்படின்னு சொல்கிற இந்த நீ உள்ளே நான் வெளியே அப்படிங்கிற போங்கெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு தேவை அங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை. நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், அவ்வளோதான்ப்பா. அடுத்தா ராசா அவர்கள், எங்கே போனாலும் ராசா அவர்களையும் சும்மா வெளுத்து வாங்கிறாங்க போல மக்கள். அது மட்டும் இல்லாமல் ராசா பதிவு செய்யும் செலவு கணக்குகளை விட அதிக தொகை செலவிடப்படுவதாக ஆதாரபூர்வமாக தன்னிடம் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்க அலுவலகர் அவர் என்ன செய்கிறார்னா, தேர்தல் அதிகாரி அவரை மிரட்டுறாராம். தேர்தல் அதிகாரிக்கு கீழே இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் தான் இவர். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, ராசா அவர்கள் நிறைய காசை செலவழிச்சுட்டு கொஞ்சம் தான் செலவழிச்சுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. இது பெரிய இஷ்யூ தான். ஏன்னா தேர்தல் அதிகாரிகளிடமே இப்படி ஒரு பெரும் பிரச்சனை, நீ இவருக்கு ஆதரவாக இருக்கணும், இவருக்கு எதிராக இருக்கணும், இவர் கணக்கை குறைச்சி காண்பிக்க வேண்டும் அப்படிலாம் சொல்கிறது எந்த விதத்தில் ஜனநாயகத்தை சரியாக வழி நடத்தும் அப்படிங்கிறதா நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேள்வி. இப்படிலாம் நடக்குமா மக்களே? நீங்களே சொல்லுங்களேன். உங்களுடைய கருத்துக்கள் நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் அரசியல்வாதிகள் செஞ்சாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் செய்யலாம்ல. நாம முட்டாள், நாம இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அரசியல் செய்திகளை பார்த்துவிட்டு அப்படியே போயிடுவோம், அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிலாம் சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. வாக்கு சேகரிப்பு ஈடுபட்ட போது மக்களிடம் சிக்கி சின்னாபின்னமான ராசாவை மீட்க போராடும் ஊப்பிக்கள் அப்படின்னு சொல்லி அருண்மொழி ராஜா அப்படிங்கிறவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. சிவகங்கை மாவட்டம் கண்ணங்குடி கார்த்தி சிதம்பரத்தை வறுத்தெடுத்த மக்கள், கார்த்தி சிதம்பரம் ஒழிக அப்படிங்கிற கோஷம் போட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அன்பரசன் அவர்கள், அப்போ அன்பரசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும், இல்லைம்மா நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம், ஒருமையில் பேசுகிறாங்க. 1000 ரூபா கிடைக்கலன்னா என்ன, அது என்ன உடனே ஒரு நல்ல திட்டம்லாம் கொண்டு வரும்போது 1-2 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் நீ இப்படியே வந்து பேச, இங்கே வந்து பேசு அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசக்கூடிய ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா. உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் அம்மாவெல்லாம் நாங்கள் இப்படி ஒருமையில் பேசினா நீங்கள் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வச்சுட்டு இருக்காங்க. அந்த கேள்வி நியாயமான கேள்வி. என்னுடைய அப்பா அம்மா இல்லாட்டி என்னுடைய அக்கா தங்கச்சி அங்கே நின்று இந்த கேள்வியை கேட்டு 1000 ரூபா வரல அப்படிங்கிற வருத்தத்தில் கேட்கும்போது ஏய் நீ வா போ அப்படிங்கிறது பேசினா, அதே மாதிரி உங்கள் குடும்பத்திலையும் பெண்கள் இருந்து நாங்கள் அவங்கள ஒருமையில் பேசினா நீங்கள் விடுவீங்களா? அமைச்சர் குடும்பத்துக்கு ஒரு மரியாதை, எங்களுடைய மக்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு மரியாதையா என்னையா அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் எல்லாமே கீழே வந்திருக்கு. சார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். அரசியல்வாதிகள் ஆல்ரெடி டேமேஜ் ஆகிட்டு இருக்கீங்க. சோஷியல் மீடியாவில் உங்களுடைய வீடியோலாம் ரொம்ப பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பழைய வீடியோலாம் எடுத்து போடுறாங்கயா. இந்த சிதம்பரத்துலலாம் திருமாவளவன் அவர்கள் பேசினது வேறு எதுவுமே இல்லை. கபாலீஸ்வரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு இயேசு கிறிஸ்து தான். ஈசன் அப்படிங்கிறது தான் இயேசுவா மாறிடுச்சு, இயேசு அப்படிங்கிறது தான் ஜீசஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பலவிதமான உருட்டுக்களை உருட்டி இருக்கார். அதெல்லாம் இன்னைக்கு வெளியில் எடுத்து போட்டு சிதம்பரம் மக்களை கொஞ்சம் யோசியுங்கள் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்குற மாதிரியான இன்னொரு வீடியோவும் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக ஓடிட்டுருக்கு. ஸோ இப்படி எல்லா இடங்களிலுமே முக்கியமான தலைவர்களிலிருந்து அடிமட்டமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் வர இங்கே வறுத்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய கட்சிக்கு பெரும் சிக்கலாக மாறும். அதற்கு நீங்கள் தான் சிறந்த உதாரணம். மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பழைய வீடியோலாம் புரட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு நாமே அந்த மாதிரியான ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எல்லாமே செய்கை தரமான செய்கையாக இருக்கு. 2026 தேர்தல் ரொம்ப சூடு பிடிச்ச களமாக இருக்கு. பார்க்கலாம். அரசியல் சதுரங்கத்துக்கு இன்னும் 2 வருடங்கள் கடுமையான வேலை இருக்கு போல. ஒரு கட்டிடத்தை கட்டுவோம், சரியா? நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.